சென்னை மடிப்பாக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் நூதன முறையில் மோசடி செய்து சுமார் 13,000 ரூபாய் பணத்தை அபகரித்து சென்ற டிப்டாப் ஆசாமிகள் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கசாலியிடம் கேட்கலாம். கசாலி, வணக்கம். என்ன நடந்தது? இந்த மோசடி சம்பவத்தின் முழு பின்னணி விவரிங்க. சென்னை அடுத்த மடிப்பாக்கம் தமிழ் சாலையில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட். இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு மாஸ்க் அணிந்தபடி டிப்டாப் ஆசாமி ஒருவர் வருகிறது. புத்தாண்டு பண்டு பிடித்திருப்பதாகவும் அதுக்கு அரிசி கொடுக்க வேண்டும் என்றும் 26 கிலோ எடை கொண்ட 12 அரிசி மூட்டைகள் வேண்டும் என்று கடையில் வேலை செய்து வருகிறார். ஒரு மூட்டை 1,800 ரூபாய் வீதம் 12 மூட்டைகள் 22,000 ரூபாய் மதிப்பு கொண்ட 12 மூட்டைகள் இருக்கிறார். அருகில் உள்ள அலுவலகத்தில் இருப்பதாகவும் அங்கு 100 ரூபாய் சில்லறை நோட்டுகளாக இருக்கிறது. 35,000 ரூபாய்க்கு அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி இந்த அரிசி மூட்டைகளை கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதை நம்பி கடை ஊழியர்களும் அரிசி மூட்டைகளுடன் பணம் பெறுவதற்காக சென்றபோது அந்த ஆசாமி அங்கு நிறுத்தி வைத்து விட்டு மேல அலுவலகத்தில் சென்று சேர்ந்தபோது தாங்கள் அரிசி வாங்கவில்லை என்று உள்ளவர்கள் கூறியுள்ளார். ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இங்க ஒருத்தர் பழைய காரை வித்தே மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அப்போதுதான் அந்த ஊழியர்கள் தங்களை நூதன முறையில் ஏமாற்றி மோசடி செய்து தெரிய வந்தது. இது தொடர்பாக அந்த கடை உரிமையாளர் சார்பில் மடிப்பாக்கம் போலீசில் புகார் செய்யப்பட்டது. போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து அந்த மர்ம ஆசாமியை தேடி வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி கசாலி.